சரி விடு, கறி 1 கிலோ இருக்குது, சும்மா வேணுமான்னு 4 பீஸ் போடுறதான்னு கேட்குறேன். எது கோழி குடலா? நீ பாரு, கோழி குடலுங்கிற கோழி இல்லை அப்படி. நம்ம கடைக்கு வரவங்க பூரா கஸ்டமர் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா ஜென்டான கறி நான் நல்லா பழக்கிட்டேங்க. நல்லா கறியாக கொடுத்து அது வேண்டாம் இது வேண்டாம்பாங்க. ஆமாங்க. இது சுடுதண்ணி விட்டு கழுவிக்க. பாத்திரம் போட்டு வச்சா கொஞ்சம் ஸ்மெல் வருது. குடல் அப்புறம் குடல் என்ன வருது முக்குவாசி. ஆமாம், சுடுதண்ணி போட்டு கழுவணும். இப்போ சொல்லிட்டேன். நல்லா ஜம்மன் அந்த வலுவலுப்பு எடுத்துரு. ரத்தம் வேணுமா? போதுமே. கோழி எத்தனை? 1 கிலோ போட்டா? போட்டுரு. ஈரல் வேணும், ஈரல் போட்டா? அந்த கோழி ஈரல். இந்த காய் வேணுமா? இது குழந்தைக்கு சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட பழையச்சுன்னா அப்புறம் டெய்லி கொடுத்தாகணும். டெய்லியுமா? ஆமாம். டெய்லி எப்படி வர்றது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வைப்பீங்க? கூட்டாட்டிங்க நல்லா கிரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்லா கிரே மாதிரி பண்ணிட்டீங்களா நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா குடல் கறி. அதுதாங்க எனக்கு பிடிச்சது, குடல் தான். மட்டனுக்கு கூட குடல் தலைக்கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் லேட்டானால் குடல்லாம் கிடைக்காது. புக் பண்ணிடுவாங்களா உங்ககிட்ட? முன்னத்த நாளாக புக் பண்ணுவாங்க. சுடுதல் 2வது போட்டியன்னு வையே நல்லா ஜம்மன் அந்த வலுவலுப்பு எடுத்துரு. எங்கிட்ட கஸ்டமர் நல்ல கஸ்டமர் தான் வருங்க. குறைஞ்சாலும் ஒரு 20 மைல்லேருந்து வருவாங்க. வா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க கறி வாங்குறது. அடி இப்போ என்ன ஆகிப்போது கறி வாங்குறது. இதான் காசை கொண்டா எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மட்டன் கடை வந்து வச்சுருக்காரு ஒரு அண்ணா. ஏன்னா மட்டன் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கடையை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? வேலுச்சாமிங்க. இப்போ மட்டன் கடை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த தொழில் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 4 10 30 35 வருஷமாக பண்ணிட்டு 35 ஆண்டுகளாக இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? 53. 53. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த தொழிலாக இருக்கீங்க. எப்படி இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க? அது பரம்பரை 3 தலைக்கடைச்சு. அப்பா, ஐயா, தாத்தா. ஆமாம், தாத்தா வழியில் அப்படியே நீங்கள். இந்த தொழிலை நம்ம செய்யணும்னா எவ்வளோ முதலீடு இருந்தால் இந்த தொழில் ஆரம்பிக்க முடியும்? அது எப்படி விட இருந்தால் முதல்ல செய்யலாம். வெறுங்கையில் சாமர்த்தியம் வெறுங்கையிலே செய்யலாம். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. ஆமாங்க. இப்போ ஃபைனான்ஸ் பண்ணி பின்னால் நிற்கிறாங்க. அவர்கிட்ட வாங்கலாம். ஒன்றும் ஃபைனான்ஸ் கொடுத்தா அவர் கொடுக்குறாரு. அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், அண்ணன் பாருங்க சிரிக்கிறாரு. அப்படியே ஒரு 50,000 ரூபா இருந்தால் அப்படியே இப்போ நம்ம என்ன கொள்வது, நம்மக்கிட்ட என்ன சேல்ஸ் ஆகுதோ அதுக்குள்ளே கொள்முதல் போட்டு பண்ணிக்கலாம். கறிக்கடையில் வச்சிருக்கக்கூடிய இந்த மரம் வந்து என்ன மரம்? நீங்கள் இது கருவேலை மரம். எல்லாருமே இந்த மரத்து கருவேலை தான் புளியும் 2 தான் நல்லா இருக்கும். இதுதான் செராய் வராது, வெட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுதான் இந்த மரம் கருவேலை மரம்ங்கிறது. அதுதான் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். ஆமாம். இது வெட்டியாச்சும் கூட சொன்னிடுவோம். இந்த மாதிரி சொன்னிடுவோம். இப்படி தான் நீங்கள் இந்த ஒரு மரத்தை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த தொழிலை வந்து பண்ணுறதுக்கு வந்து முக்கிய காரணம், இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் கடை வச்சுருப்பீங்க. மற்ற 5 நாட்கள் நீங்கள் வந்து ஆடு பிடிக்க போயிடுவீங்களா? ஆமாம். அந்த நாட்கள் ஆடு பிடிக்க போயிடுவோம். ஓகே. இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஆடுகளை நீங்கள் இங்கேயே பராமரிப்புக்கு வச்சுக்குவீங்களா? இல்லை, அங்கேயே தான் இருக்குங்க. சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் பிடிப்போம். அப்போ மீதியான கொண்டு போய் திரும்பி நம்ம ஆட்டுக்குள்ளேயே விட்டுருவோம். இது நீங்கள் எப்படிங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரோம்? ஆமாம், டாடா ஏசி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வருவீங்க. இது எதுவும் குடலுங்களா? ஆமாம், குடல் இருக்குது. ஒன்று இருக்குது. எத்தனை வேணுங்க? 1 கிலோ போட்டுக்கிறியா? 1 கிலோ போடுறேன். குடல் வந்து 1 கிலோ வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 600. 600. ஆமாங்க. இது என்னதுங்க இப்போ வைக்கிறது? இது குடல் தான். குடல் ஐட்டம். சுத்து கொழுப்பு குடல் ஐட்டம் தான். நுரையீரல் குடல். இது நுரையீரல் இல்லைங்களா? சின்னதா போதுமா? என்ன சரி, நுரையில் வேணால் சும்மா தான் போட்டுருக்குது பாரு. 1 கிலோக்கு மேலே இருக்காது, சும்மாவே இருந்த மாதிரி இருக்குது. சரி. அப்போ போதுமா? அப்படியே வெட்டுவீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது எப்படி சமைக்கலாங்க? இது சமைக்கிறதுக்கு கூட்டாட்டிங்க நல்லா கிரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். கூட்டாட்டி? ஆமாம், கூட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்லா கிரே மாதிரி பண்ணிட்டீங்களா நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா குடல் கறி. அதுதாங்க உங்களுக்கு கறி மட்டும் தான் இதுக்கு ஐட்டங்கள் நல்லா இருக்குது. இது குடல் கறி. இது நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்குங்கிறீங்க? ஆமாம். நீங்கள் சமைப்பீங்களாண்ணா? சமைப்பாங்க. சமைப்பாங்க. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சது குடல் தான். குடல் தான் பிடிக்கும். ஆமாம். இன்னொரு டைம் சொல்லுங்கள். பிடிச்சது குடல் ஐட்டம். குடல் ஐட்டம் தான். ஆமாம். ஏன் குடல் ரொம்ப பிடிக்கும்? குடல்னா அது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டுங்க. ஆமாம். மட்டனை கூட குடல் தலைக்கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். அதில் என்னென்ன பண்ணலாங்க? குடலை கிரே மாதிரி பண்ணலாங்க, குழம்பு மாதிரி வைக்கலாங்க, சூப் மாதிரி கூட வைக்கலாங்க. சூப் வைக்கலாங்களா? சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஆமாம். குடலில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. ஆட்டுக்குடலில்.
அந்த டிமாண்ட் தான் உங்களுக்கு. காலையில் குடல் வந்தால் காலையில் தான் கிடைக்கும். காலையில் கிடைக்கும். கொஞ்ச நேரம் லேட்டானா குடல்லாம் கிடைக்காது. ஏன் அப்படி சீக்கிரம் வித்துருதுங்களா? ஆமாம், குடல் தான் ஃபுல்லாக விரும்பி சாப்பிட்றவங்க குடல் தான். புக் பண்ணிடுவாங்களா உங்ககிட்ட? முன்னூற்றி நாளாக புக் பண்ணுவாங்க. இதில் எந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும் குடலில்? வெறும் குடல். அது எல்லாத்துக்குமே பிடிக்குமே. ஆமாம், அது மென்று சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், நல்லா இருக்கு. சில பேர் ரத்தத்தோட சேர்த்து ரத்த பொரியல் செய்வாங்க. சில பேருக்கு அது பிடிக்கும். 1 கிலோ குடல் வெட்டுறதுன்னா எவ்வளோ நேரத்தில் வெட்டி முடிப்பீங்க? அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அவ்வளோதான், 10 நிமிஷம் வெயிட், அவ்வளோதான். சீக்கிரமாக வெட்டி முடிச்சிருவீங்க. குடல் என்ன ரேட்டுக்கு சொல்கிறீங்க? 600. 600 ரூபா. ஆமாம், 1 கிலோ குடல் 600 ரூபா வரும். ஆமாம். சட்டு வெட்டி முடிச்சிட்டிங்களே. ஆமாங்க. இது சிறு குடல் இல்லைங்களா? ஆமாம், சிறு குடல். ஆட்டை இருக்கும் போதே எல்லாம் வாஷ் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? ஆமாம், நீட்டாக வாஷ் பண்ணி இது சுடுதண்ணி விட்டு கழுவிக்க. பாத்திரம் போட்டு வச்சா கொஞ்சம் ஸ்மெல் வருது. குடல் அப்புறம் குடல் என்ன வருது முக்குவாசி. ஆமாம், சுடுதண்ணி போட்டு கழுவணும். இப்போன்னு சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. சுடுதண்ணி போட்டால் நல்லா இருக்குங்கிறேன். இப்போ அதுதான் நான் சொல்லி, இது வலுவலுப்பு. இது எப்படி இருந்தாலும் போஷன் வைக்கிறோமல்ல, குடலங்கிறது அந்த முக்குவாசம் வந்துடும் எப்படி இருந்தாலும். அதுக்கு தான் சொல்கிறேன். சுடுதண்ணி 2வது போட்டேன்னு வையே, நல்லா ஜம்மன் அந்த வலுவலுப்பு எடுத்துரு. ரத்தம் வேணுமா? போதும். இதே கோழி எத்தனை? 1 கிலோ போட்டா 250 ரூபா. போட்டுரு. ஈரல் வேணும். ஈரல் போட்டா அந்த கோழி ஈரல் வேணுமா? நல்லா இருக்காது. கறி 1 கிலோ இருக்குது. சரி விடு, கறி 1 கிலோ இருக்குது. சும்மா வேணுமான்னு 4 பீஸ் போடுறதான்னு கேட்குறேன். எது கோழி குடலா? நீ பாரு, கோழி குடலுங்கிற கோழி ஈரல் அப்படி. நம்ம கடைகள் வரவங்க பூரா கஸ்டமர் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா ஜென்டலான கறி. நான் நல்லா பழக்கிட்டேங்க. நல்லா கறியாக கொடுத்து அது வேண்டாம் இது வேண்டாம்பாங்க. ஆமாங்க, நான் பேசணுங்க. இது என்னங்க, சிக்கனுங்களா? இது சிக்கனுங்க. இது 1 கிலோ 250 ரூபா இப்போ இன்னைக்கு மார்க்கெட். ஓகே, இடையில ரேட் ரொம்ப அதிகமாச்சுங்களே. ஆமாம், 350 ரூபாய்க்கு வந்தது. இப்போ கம்மி ஆச்சுங்க, ஒரு 10 நாள் கம்மி ஆச்சு. திரும்பி இப்போ ஏறிட்டு இருக்குதுங்க. ஏன் ஏறுதுங்கண்ணா? இது எதனால? இப்போ ஒன்று வெயில் காலங்க. உங்களுக்கு ஒரு 500 குஞ்சு விட்டா உங்களுக்கு 300 குஞ்சு 400 குஞ்சு தான் வருது. அவ்வளோதான் வரும். வெயிலுக்கு கொஞ்சம் எல்லாம் இதாகிருக்கு. ஆமாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆமாங்க. அப்புறம் அந்த 100 குஞ்சு போன கொள்முதல் இப்போ இந்த 400 குஞ்சல் தான் எடுக்க முடியும். அதில் தான் எடுக்க முடியும். அதுக்கு வேண்டி தான் அது உன்னை வெயில் காலத்துனா உன்னை குஞ்செல்லாம் நிற்காது. இதில் சிக்கனில் என்னென்ன பண்ணலாங்க? சின்ன கிரேவி பண்ணலாங்க. சில்லி போடலாங்க. எப்படி வேணும் பண்ணலாம். குழம்பு வைக்கலாம், ஃப்ரை பண்ணலாங்க. போனஸ் மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்குங்க. இது கைமா அடிக்கலாம். இதுலேயும் கைமா வருங்க. கைமா அடிக்கலாங்களா இதுலேயுமே? கைமா அடிக்கலாம். மட்டன் கைமா போய் சிக்கன் கைமாவும் இருக்குது. அது இருக்குங்க. அடித்தா வடைக்கு ஆயிக்கும். வடைக்கு ஆயிக்குங்கிறீங்க? வடைக்கு நல்லா தொட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா குப்பனை இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது இல்லைங்களா? இன்னொரு டைம் சரிங்கண்ணா, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு கறி கேட்டாலும் கேட்பாங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு. கொடுத்துருவீங்களா? கொடுக்கலாங்க. இதில் என்ன இருக்குதுங்க? எங்கிட்ட கஸ்டமர் நல்ல கஸ்டமர் தான் வருங்க. எங்கிட்ட கஸ்டமர் குறைஞ்சாலும் ஒரு 20 மைல்லேருந்து வருவாங்க. 20 மைல்லேருந்தே வருவாங்க. ஆமாங்க, 20 மேட்டுப்பாளத்துலேருந்து இங்கே வர்றாங்க. சூப்பர்ண்ணா. போதுமா? வா, ஃபோட்டோ எடுத்துடுறாங்க கறி வாங்குறது. அட இப்போ என்ன ஆகிப்போது கறி வாங்குறது? இதான் காசை கொண்டா. எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான். ஆனால் கோயம்புத்தூர் இந்த மலை ஏறி இறங்கிங்கண்ணா ட்ரெஸ் காசு.
இந்த மலைவாழ் மக்கள் வந்து நிறைய ஆடுகள் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை செடிகள்லாம் சாப்பிடுறது அந்த மாதிரி ஆடுகள் வந்து நீங்கள் லோக்கலில் தான் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ அங்கே வாங்கும்போது அந்த ஒரு மக்களுக்கு வந்து இது ஒரு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குதுங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நல்லா இருக்குங்க. அவங்க வளர்த்துறதுனால ஒரு 10 ரூபா வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, சந்தோஷமா இருக்குது. வாங்குவாங்க. ஓகே. அங்கே நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய இந்த ஆடுகள் வந்து எத்தனை கிலோ விழுகுதுங்கிறத நீங்கள் வெயிட் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்களா? நாங்கள் அங்கேயே பார்த்து கண்டுபிடுவோம். ஒரு 1/2 கிலோ மின் வச்சிருவோம். 10 கிலோனா 10 கிலோ, இல்லை வந்தால் 9 கிலோ வரும், இல்லை 11 கிலோ வருது. அவ்வளோதான், ஒரு 1/2 கிலோ மின் வச்சிரும். அப்படியே நீங்கள் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து. ஓகே. ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு 20 ஆடுகள் சொன்னீங்க, ஒரு 2 லட்ச ரூபா நான் வந்து வாரத்துக்கு வந்து இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. 2 லட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது 20 ஆடுகள் நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வாரத்தில் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம்? அது சொல்ல முடியாது, வாங்குற பொறுத்தளவு. இன்னும் ஒரு 10,000 இருக்கா, கூலி நாளை எல்லாமே இருக்குதுங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னா? 5 பேர் செய்யணும். 5 பேர் வேலை செய்யணும். அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டியது? 1500 2000 கொடுக்கணும். அது போக உங்களுக்கு எவ்வளோ நிற்கிறதுக்கான வாய்ப்பு? அது சொல்ல முடியாது. அது எவ்வளோ வருங்கிறது கரெக்டாக கணிக்கவே முடியாது. ஆனால் லாபம் இருக்குது இல்லைங்களா? வரும், கிடைக்கும். நட்டம் வரும், லாபம் வரும், ரெண்டுமே இருக்கு. எது வேணால் நடக்கலாம். எது வேணால் அதை சொல்ல முடியாது. இப்போ இந்த 20 ஆடுகள் நீங்கள் வந்து கலப்பினமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்து வாங்கிட்டு வரீங்க இல்லைங்களா? ஆமாம். இந்த ஆட்டுக்கறியில் எந்த கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க? நெஞ்சு தான். எல்லாருமே நெஞ்சு தான் சொல்கிறீங்க. ஏன் அந்த நெஞ்சு கறியில் அவ்வளோ ஒரு சுவை? நல்லா இருக்கு. அதுதான் சொல்கிறது, நெஞ்சு தான் நல்லா இருக்கு. அது எப்படி சமைக்கிறதுங்க நெஞ்சு கறியை? நெஞ்சு கறி குழம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. கிரை பண்ணுவாங்க, குழம்பாட்டி வைக்கிறவங்க குழம்பு வைப்பாங்க. 90% குழம்பு வைப்பாங்க. ஆட்டுக்கறியில் குழம்பு. அப்புறம் பிரியாணி செய்கிறப்போ பிரியாணி செய்வாங்க. அவங்களுக்கும் பிடிச்சது அதை படி பண்ணிக்கோங்க. மற்றதுபடி வேறு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா இருக்குங்க? லைன் கறி நல்லா இருக்கு, சாஸ் மாதிரி அடித்தா நல்லா இருக்கு, மசாலா போட்டு அடித்தா அது நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. ஆமாம். ஓகே. நீங்கள் எல்லாமே சமைப்பீங்கன்னு சொல்லிட்டீங்களா? சரி, நான் மட்டன் வெட்டுங்க. எவ்வளோ சார்? 300. சரி. ஈரல் வேணுமா? இந்த காய் வேணுமா? காய் போட்டா 300 ரூபாய்க்கா? ஒன்றா போதுமா, 2 போடுறதா? அப்படியா? 360 ரூபாய்க்கு இருக்குது. 300 ரூபாய்க்கு போதுமா? வேற லெவல். அது கோயிலில் கொடுத்தாங்க, கூறு கொடுத்தாங்க. நான் பிள்ளைங்கள்லாம் வர சொல்லிக்கிட்டேன். சரி, அப்புறம் கம்மியாக இருந்துச்சுங்களா, 200 300 வாங்கினோம்னா அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க. கோயிலில் கடை வெட்டினாங்களா? இது ஆட்டினுடைய காய் பகுதி இல்லைங்களா? காய் இது டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? இது நல்லா அட்டகாசமாக இருக்குது. இது குழந்தைக்கு சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பழையச்சுன்னா அப்புறம் டெய்லி கொடுத்தாகணும். டெய்லியுமா? அப்போ உங்கள் கடைக்கு டெய்லி எப்படி வர்றது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வைப்பீங்க? ஞாயிறு புதன் 2 நாள். நல்லியெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? நல்ல சூப் தானுங்க. கறி, குடல், நுரையீரல் இதில் அப்படியே அது கறிங்க, அது குடலுங்க. இங்கே தலைங்க. தலை தனியாக இருக்குது. ஆமாங்க. தலைக்கறி எப்படி சமைப்பீங்க? தலை அது ஃப்ரை தான் பண்ண முடியுங்க. அது ஃப்ரை தான் பண்ணலாம். ஆமாம். கிரேவி வைக்கலாங்களாண்ணா? அதான் கிரேவி பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரிண்ணா, அதாவது ரொம்ப ஃபன்னியாக நிறைய காமெடியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க? இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குங்க? இது இங்கே கனவா இது 4 ரோடு, கூர்னூர் 4 ரோடு. ஓகே. விஜயநகரம் அருகினில். ஓகே. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா யாராவது தேவைப்பட்டவங்களை அனுப்புவாங்க. கான்டாக்ட் நம்பர் 944 20 37 382. ஓகே. சரிண்ணா, நிறைய தகவல்கள் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க. ஸோ இந்த கறிக்கடை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யாராவது கறி வேணும்னா நான் எவ்வளோ வேணால் தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணுறேன், தேவைப்படுறவங்க அனுப்புங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.